நம்ம இந்த மசிலை ட்ரெயின் பண்ணுறதுனால நம்ம ஓவரால் லுக்கே சேஞ்ச் ஆகும். ஆனால் யாரும் அதை ட்ரெயின் பண்ணுறதில்ல. என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனாலும் வெளியே தெரிகிற ஒரு சில மசிலில் நெக்கும் ஒன்று. ஆனால் அந்த நெக்கை நம்ம யாரும் ட்ரெயின் பண்ணுறதில்ல. இதை ட்ரெயின் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, நம்ம பாஸ்டர் இன்க்ரீஸ் ஆகும், நெக் பெயினை ரெடியூஸ் பண்ணும், ஜாலைனை இன்னும் விசிபிளாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரேமை ஒய்டராக காமிக்கும். இந்த ஃபோட்டோவில் உள்ளவரே பாருங்கள், நெக் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு, நெக் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. நெக் ட்ரைனிங்கில் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எஃபெக்டிவாக 3 ஒர்க் அவுட்டை போடுறதுனால பெட்டராக ட்ரெயின் பண்ணலாம். நெக் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெக்கை மேலே கீழே சைடில் அப்படி நல்லா ரொட்டேட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக நம்ம நெக் கேர்ள்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரு பெஞ்சில் தலையை மட்டும் வெளியே வர மாதிரி படுத்துட்டு நெக்கை கண்ட்ரோல்டாக கீழே இறக்கி ஸ்லோவாக மேலே ஏற்றணும். இதை 2 செட் 10 to 20 reps பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஃப்ரீ வெயிட்டில் பண்ணுங்கள். போக போக ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுறதுக்கு புக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் அவுட்டாக நம்ம நெக் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணும்போது நம்ம பெஞ்சில் திருப்பி படுத்துட்டு நெக்கை கீழே கொண்டு போய் மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வரும்போது நம்ம நெக்கை பாடிக்கு நேராக கொண்டு வந்தாலே போதும், அதுக்கு மேலே கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதையும் 2 sets 10 to 20 reps பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒர்க் அவுட்டாக நம்ம சைடு நெக்கல்ஸ் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணும்போது நம்ம சைடாக படுத்துட்டு தலையை கீழே கொண்டு போய் மேலே கொண்டு வரணும். இதையும் 2 set 10 to 20 reps பண்ணிக்கோங்க. எல்லா செட்டையும் ஃபெயிலியர் ஏரியும் கொண்டு போகாமல் 2 to 3 reps முன்னாடி நிப்பாட்டினா போதும். இந்த ரொட்டீனை மற்ற ஒர்க் அவுட் மாதிரி வீக்லி 2 to 3 times பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாலே போதும், நெக் மசில் சூப்பராக க்ரோ ஆகும். மேலும் பல ஃபிட்னஸ் டிப்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.